கடந்த சில மாதங்களே ஆன இந்திய அணி கோப்பையை வென்றதிலிருந்து தலைவர் ராகுல் டிராவிட் ரிட்டையர்மெண்ட் என்று அறிவித்தார். அதன்படியே இப்பொழுது பிசிசிஐ புதியதாக இந்தியன் கோச்சை முடிவு செய்துள்ளார்கள். அவர் வேற யாரும் இல்லை, சிலுக்குவார்பட்டி ஜெயராம். ஜம்மு கலக்காத தங்கம் 2011 வேர்ல்டு கப் வின்னர் இட்ஸ் கம்பீர் பாய் ஆஃப் த கம்பீர் பாய் கலாசலா பாய் கம்பீர் பாய் வந்துட்டீங்களா? வாங்கி உங்களை தாங்க எதிர்பார்த்தோம். ரோஹித் பாய் மற்றும் கோலி பாய் மற்றும் கம்பீர் பாய் எல்லாரும் சேர்ந்து குருமாவை காய்ச்சிரும், ஆப்பனண்ட்டை பழக்கிறோம், வந்து வின் பண்ணுறோம். அப்படா சீனில் ஒரு ட்விஸ்ட்டு. என்னது, பும்ரா ஓப்பனிங் போடுவோம், கோலியை ஒன்றவன் ஆக்குவான். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. ஆமாங்க, இதை தான் கொல்கத்தாவில் பண்ணேன். இதுக்கு மேலே ஒன்று பண்ணவா? என்ன பண்ணவா? நம்ம ஒன்று பண்ணலாம், சகாலையும் பும்ரா ஓப்பனிங் அனுப்பி விடலாம். அதுக்கு மேலே நீங்கள் விளையாடுங்க. பாஸ் சாப்பாடு அன்னையார் பாஸ் அடிக்கிறது அப்படின்னு கோலி அங்கேருந்து கத்த. ஆனால் ரன்னெல்லாம் வேணாமா, நம்ம விக்கெட்டு எடுத்துக்கலாம். விக்கெட்டு அதான் அவங்க பேட்டிங் ஆகிறாங்களே, இப்போ பவுலிங் யார் போடுவா? நீங்கள் தான். ரோஹித் மற்றும் கோலி இஸ் த மெயின் பவுலர். அப்பாடா இந்தியன் கிரிக்கெட் டீம் எங்கடா போகிறது அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. தலைவன் ஐபிஎல் அந்த சீக்வன்ஸை வச்சுருந்தானா இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியாவுக்கு வேறு ஒரு சீக்வன்ஸ் வச்சுன்னு இருப்பார். கவலையே விடுங்க, டோன்ட் வரி. தலைவன் போடுற ஸ்கெட்சு ஆப்போனண்ட்டுக்கு வச்சார் ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி மொத்த டீமே அடித்து கும்பிட்றோம். சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணுறோம், டெஸ்ட் கப்பை வின் பண்ணுறோம், அடுத்தது அப்படியே வேர்ல்டு கப்பை தூக்குறோம். இதுதான் வரட்டாமே ஜெய் ஸ்கிரிப்டே இல்லைங்க, இது கம்பீர் ஸ்கிரிப்ட். மொத்தத்தையும் தூக்குறாங்க, கப்பை நமக்கே ஆக்குறோம். ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் கான்ஃபிடென்ட்டு. என்ன கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் என்ன, சிரிக்கவே மாட்டேன். ஏன்னா சீரி வரும், சிங்கம் பார்க்கதாங்க தங்கம், மொத்தமே பொங்கும். என்ன பொங்கும்? ஆடியன்ஸ் பொங்குற மாதிரி வைப்பாங்க, சூழ்நிலையை உருவாக்குவாங்க, நம்ம வின் பண்ணுவாங்க. அப்பாடா கப்பை தூக்குறோம், இந்தியாவுக்காக வாசிக்கிறோம். லாஸ்ட்டாக வின் பண்ண T20 கப்பு, சாம்பியன் ட்ராஃபி, டெஸ்ட்டு. ரோஹித் தலையில் குமாலகை அம்மாலாம் செமையாக போடணும். கவலையை விடுங்க பாஸ், நான் பார்த்துக்கிறேன் பாஸ் அப்படின்னு ஜெய்ஷா தலைவர் பிசிசிஐ கிட்ட சொல்லிட்டு வந்த கம்பீர் பாய் அடுத்து ஸ்ரீலங்காவுடன் தொடர்பு கொள்வார் என நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவுக்கு போகிற அடுத்த டூர் மேட்சில் நம்ம கம்பீர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார் என ரசிகர்கள் அவளுடன் எதிர்பார்ப்பு. ஆனால் எதுக்குவா அவரை மட்டும் அவருக்கு அனுப்புறீங்க? அவரையே ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். ஷார்ப்பாக என்கிட்ட ஒரு புள்ள இருக்குது, யார்? சிராஜை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. மொத்த டீமே சும்மா சமைச்சு வச்சு சாப்பிட்டு வந்துடுவார். எதுக்கு நீங்கள் 11 பேர் வேஸ்ட் அனுப்புறீங்க? 11 பேரும் சிராஜாவே அனுப்புங்க. 10 ரனில் முடிச்சு 10 ரன் அவரே அடித்து மேட்ச் முடிச்சு கையில் கோப்பை எடுத்துகிட்டு வந்துடுவார். இதுக்கு போய் இதுவா? ஆனாலும் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஸ்ரீலங்கா பதிலடி உங்களுக்கு கொடுக்க காத்துன்னு இருக்காங்க. பரவாயில்ல, எங்ககிட்ட கம்பீர் போயிருக்காரு. சும்மா கம்பீரமாக பேசுவார், ஆள் உருவாக்குவார், டீமை முறுக்குறாரு. சும்மா முறுக்கு பிடிக்கிறோம், இந்தியாவுக்கு அடுத்தடுத்து கப்புங்களை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு பிசிஐ நினச்சிட்டு இருக்கும்போது மற்ற பக்கமும் கப்பு இனிமேல் நம்மளுக்கு தாங்க, நம்ம இருக்கலாம் ஆப்பியாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இது எவ்வளோ நாள் தொடரும், இல்லை கப்பு எப்போ வாங்குவாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பாருங்கள். உடனே கத்து பாக்ஸு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுடுங்க. வந்துட்டான்